தமிழ்நாட்டிலே பெரிய ஜிம் அதுதான். அரௌண்ட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட 110 எக்யூப்மெண்ட் வருது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே 100 எக்யூப்மெண்ட் கிடையாது. நம்ம ஒரே இடத்துல 100 எக்யூப்மெண்ட் மேலே கொண்டு வரோம். நார்மலாக எல்லா ஜிம்லேயுமே நார்மல் ஸ்மித் மிஷின் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து 3D ஸ்மித் மிஷின் வச்சுருக்கோம். இதில் நம்ம டெட் லிஃப்ட் போட்டுக்கலாம், புல்லப்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் ப்ரெஸ்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ் மிஷின் எதுனாலும் நம்ம அட்ஜஸ்டபிள் மூவ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் மெயின்லி பர்பஸ் வந்து நம்ம முன்னாடி எல்லா ஜிம்லேயுமே யூஸ் பண்ணுறதுல வந்து ஸ்குவாட்ஸில் அந்த மூவ்மெண்ட் ஹிப் மூவ்மெண்ட்டே இருக்காது நமக்கு. இதில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிளாக இருக்கனால ஹரிசால் முன்னாடி பின்னாடி நவண்டுறனால நமக்கு வந்து அட்ஜஸ்டபிளாக உட்காந்து நிற்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்மளோட பொசிஷன் கரெக்ஷன் ஆகும். இதில் அது போக இன்ஜுரிஸ் வராமல் இருக்கும் இந்த மிஷினில். நிறைய பேருக்கு வந்து புல்லப் பண்ணணும், நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். இது வந்து உங்களோட பாடி வெயிட்டை வந்து நீங்கள் வெயிட்டு எவ்வளோ இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்ல பவராக இருந்தீங்கன்னா வெயிட் குறைச்சிக்கலாம். ஸோ உங்களால் புல் மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அப்போது நீங்கள் புல் பண்ணி கொஞ்சம் மேலே போயிடுவீங்க. அப்போது நீங்கள் வெயிட் குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே வரும். இல்லை என்னால் புல் மூவ்மெண்ட் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். பைசப்ஸில் 3 மசில் மொத்தம் இருக்குது. அதில் வந்து இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணும்போது ஷார்ட்டஸ்ட் மசில் ஒர்க் ஆகுது. இந்த மிஷினோட நேம் வந்து ப்ரீச்சர் கர்ல். அன்னிவனாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மைண்ட் மசில் கனெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். லையிங் லெக் ப்ரெஸ்ஸு ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த மிஷின் வந்து சீட்டட் லெக் ப்ரெஸ்ஸு. அது வந்து நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்ட் இன்க்ளைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் வந்து ஹெவி லோடு போகிறப்ப ஸ்பைன் இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து பயோமெக்கானிக்ஸ் அனலைஸ் பண்ணி பண்ணுறதுனால இன்ஜுரி காசஸ் ரொம்ப கம்மி. ப்ளஸ் நம்ம லைட்டாக கம்மியாக லோட் பண்ணாலுமே மசில் நல்லா ஃபீல் ஆகும். இதில் அஜ்வாங்கிறது வந்து இன்னைக்கு வரலங்க. இது வந்து ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டு. இதை வந்து அப்பப்போ அவங்களும் அப்கிரேட் பண்ணுறாங்க. சரி, ஒரு தடவை ஒரு காலத்தில் மிஷின் வாங்கினாங்க. இப்போ அவங்க அந்த டெக்னாலஜி பார்த்துட்டு உடம்புக்கு இன்னும் எதாவது மாடிஃபை பண்ணணுமோ மாடிஃபை பண்ணி இப்போ மிஷினரிஸில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அந்த எக்யூப்மெண்ட் பண்ணி இன்றைக்கி அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ உறுதியாக இது வந்து தமிழ்நாடுக்கும் சிவகாசிக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் வளருவாங்க, இந்த கலையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் சென்னை பெங்களூரோட அங்கே இல்லாத எக்யூப்மெண்ட் இங்கே கொண்டு வரணும்னு நினச்சி தான் இப்போ இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்கு. இதில் ஒரு சில எக்யூப்மெண்ட் நான் தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறோம். மற்ற மிஷினுக்கும் அதுக்கும் பண்ணுறப்ப கரெக்டாக செஸ்ட்டில் கரெக்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். சும்மா நிறைய பேர் கொடுக்குறாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் பண்ணுறப்ப பயோமெக்கானிக்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பெயின், நீங்கள் செஸ்ட் பண்ணுவீங்க, ஷோல்டர் பெயின் ஆகும். இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நாங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு நாங்கள் பார்க்கல. பயோமெக்கானிக்ஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம பண்ணால் கரெக்டாக அந்த மசிலுக்கு ஒர்க் ஆகுதா, எதுவும் இன்ஜுரி இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு இதாக எடுக்கும். இனி அடுத்து வர பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே எங்களோட ஓன் பிராண்ட்லேயே கொண்டு வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. திருநெல்வேலியில் நம்ம அஜ்வாவோட 3rd பிரான்ச் கம்மிங் மேலே ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த ஜிம்மை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே பெரிய ஜிம் அதுதான். அரௌண்ட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட 110 எக்யூப்மெண்ட் வருது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே 100 எக்யூப்மெண்ட் கிடையாது. நம்ம ஒரே இடத்துல 100 எக்யூப்மெண்ட் மேலே கொண்டு வரோம். ப்ளஸ் டர்ஃப் வருது, உள்ளேயே கெஃபே கொண்டு வரோம், கேலிஸ்தனிக்ஸ் கொண்டு வரோம். ஸோ ரெக்கவரிக்கு தனியாக ஒரு பிளேஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம உள்ளே கொண்டு வரோம். சவுத்தில் வேறு எங்கேயுமே இல்லாதது எல்லாமே அங்கே நம்ம கொண்டு வரோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்ஜூரியாக இருக்கட்டும், தனியாக அதுக்கு ஃபிசியோ டீம், டயட்டிஷியன் தனியாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி டீம் போட்டு என்னோடய விஷன் ப்ராஜெக்ட் அது.